ஹாய், இன்று ஒரு புத்தகம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் ஜான் கிரிஷாம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தி ரெயின் மேக்கர் என்ற இந்த புத்தகம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜான் கிரிஷாம் அப்படின்றவர் ஒரு லாயர். அவர் லாயர்ஸ் பற்றியும் நீதித்துறை பற்றியும், அமெரிக்கன் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், அமெரிக்கன் லாயர்ஸ், அமெரிக்கன் கோர்ட் சிஸ்டம், கார்ப்பரேட் கம்பெனிகள் எப்படி நீதிமன்றங்களில் என்ன செய்கிறாங்க, இண்டிவிஜுவல் லாயர்ஸ் அவங்க வாழ்க்கை எப்படி ஒரு போராட்டமாக அமைகிறது அப்படின்றத பற்றியெல்லாம் அவருடைய கதைகள் இருக்கும். இந்த புத்தகம் ஒரு யங் லாயரை பற்றி, ஜஸ்ட் லா ஸ்கூல் முடிச்சுட்டு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு லாயரை பற்றி. அது ஜான் கிரிஷாமோட எல்லா நாவல்லையும் பார்த்தீங்கன்னா தெர் வில் பி அ ரை ஹியூமர், ஒரு நக்கல் இருக்கும், ஒரு நையாண்டி இருக்கும். அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா தோல்வி அடைந்தார்களா அப்படின்றது நம்மளால் கணிக்க முடியாத அளவிற்கான ஒரு திரைக்கதையை சொல்லியிருப்பார். முக்கால்வாசி கதைகளில் லாயர்ஸ் அவங்களோட ப்ரொஃபஷனை குவிட் பண்ணிடுவாங்க. பட் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவில் லீகல் சிஸ்டம் அப்படின்றது நம்மளுடைய சிஸ்டம் மாதிரி கிடையாது. லாயர்ஸ் ஆர் தி மோஸ்ட் டெஸ்பைஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ். லாயர்ஸ்னாலே லாயர் ஜோக்ஸு, ஒரு வெறுப்பு எல்லாமே இருக்கும். அவங்க சார்ஜ் பண்ணுற ஃபீஸ், அவங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த முறை எல்லாமே ஒரு கன்சியூமரிசம் பேஸ்டு செட்டப். அதனால் இப்படி ஒரு இது இருக்குது. ஸோ அவருடைய கதைகளில் ப்ரோட்டகனிஸ்ட் எல்லாருமே ஒரு யங் லாயராக இருப்பார், ஒரு யங் லேடி லாயர் ஆர் அ மேல் லாயர். அவங்க எப்படி ஹவ் ஆர் தி பீட்டிங் தி ஆட்ஸ் இந்த சிஸ்டம் என்பது பற்றிய கதையாக இருக்கும். நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு இந்த வழக்கில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியால் ஏமாற்றப்பட்ட ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய வேர்டிக்டை வாங்கி கொடுப்பாரு. அதை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய கதைக்களம். இந்த புத்தகத்துடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை so many people can relate to themselves. ஆரம்பம், my decision to become a lawyer was irrevocably sealed when I realized my father hated the legal profession. I was a young teenager, clumsy, embarrassed by my awkwardness, frustrated with life, horrified of puberty, about to be shipped off to a military school by my father for insubordination. He was an ex-marine who believed boys should live by the crack of the whip. I developed a quick tongue and an aversion to discipline, and his solution was simply to send me away. It was years before I forgave him. So இப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அவருடைய தந்தைக்கு ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி மேன், ஸ்ட்ரிக்ட் லைஃப் இருக்கணுன்றாரு. இவர் அதுக்கு உடன்படாதவர். அவருடைய தந்தைக்கு லாயர்ஸை பிடிக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக நான் லாயர் ஆகணும்னு சொல்லி அவர் இந்த கதையில் லாயர் ஆகிறாரு. ஸோ அவருடைய பெயர், நம்ம ஹீரோவுடைய பெயர் ருடி பெய்லர். ருடி பெய்லர் ஒரு நல்ல லா காலேஜில் படிச்சுட்டு, அமெரிக்கன் லா காலேஜில் படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கி, அங்கே எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மி. அமெரிக்காவில் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, படிக்கும்போதே ஏதோ ஒரு பெரிய ஃபேர்ம், லா ஃபேர்மில் வேலைக்கு சேர்ந்துருவாங்க. ஸோ லா ஃபேர்மில் தான் முக்காவாசியோட லாயர்ஸோடைய அந்த வாழ்க்கை போகும். அஃப்கோர்ஸ் இண்டிபெண்டன்ட் லாயர்ஸும் இருப்பாங்க, பட் ரொம்ப கம்மி. ஃபேர்மில் இருக்கக்கூடிய லாயர்ஸோட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இப்போ இவர் ருடி பாய்லர் ட்ரெண்ட் அண்ட் பிரெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் அவர் 3rd இயர் படிக்கும்போதே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ பல கனவுகளோடு அந்த சட்டக்கல்லூரியை முடிக்கிறாரு. சட்டக்கல்லூரியை முடித்து ட்ரெண்ட் அண்ட் பிரெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துருவோம். நமக்கு வருஷத்துக்கு $150,000 சேலரி கொடுக்க போகிறாங்க, இந்த கார் கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க, நம்முடைய லைஃபே மாறப்போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கனவுகளோடு காலேஜை முடிக்கிறாரு. முடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முடிக்கக்கூடிய தருவாயில் ஒரு மிகப்பெரிய பேரிடி காத்திருக்கிறது. அந்த ட்ரெண்ட் அண்ட் பிரெண்ட் அப்படின்ற அந்த கம்பெனி வேற ஒரு பெரிய கம்பெனியோட மர்ஜ் ஆகுது, பெரிய ஃபேர்மோட மர்ஜ் ஆகுது. அதனால் இவருக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரால் இந்த சோகத்தை, இந்த பேரிடியை தாங்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஸ்டூடெண்ட் டெட் இருக்கும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 18 வயது ஆன உடனேயே குழந்தைகள் பொதுவாக ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கவங்களாம் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. வீட்டில் இருக்க மாட்டாங்க, தனியாக போய் தங்குவாங்க, தனியாக படிப்பாங்க. அவங்களுடைய செலவுகளை அவங்களே பார்த்துப்பாங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டோ, எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க. ஸ்டார்பக்ஸில் காஃபி கொடுக்குற வேலை, மெக்டொனால்ட்ஸில் பிளேட் க்ளீன் பண்ணுற வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க. வேலைகளை செய்து பணம் சம்பாதித்து அவங்கள அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்ன உடனே ரொம்ப சோர்வடைந்து போகிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஸோ ஒரு வேலையாக போகிறாரு. பல இடங்களில், எல்லா இடங்கள்லையும் வேலைகள் ஆல்ரெடி புக்ட். அவங்களுக்கு வேலை கிடைக்காம போகுது. அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இது பண்ணுறாரு. ப்ரூய்சர் அப்படின்னு சொல்லி ஒரு லாயர், அவருடைய ஃபார்மில் வேலை இருக்குது அப்படின்றாங்க. சரின்ட்டு
அந்த கம்பெனியை தேடி போகிறாரு. போய் பார்த்தா இவருக்கு வந்து அந்த இடம் பிடிக்கல. ஏன்னா அது வந்து ஒரு ஷேடி டவுன், பார்ட் ஆஃப் த டவுன், ரொம்ப ஒரு பெரிய இடமா இல்லாமல் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அவர் அந்த ஆஃபீஸை வச்சுருக்காரு. இந்த ஆஃபீஸில் போய் நம்ம வேலை பார்க்கணுமான்னு யோசிக்கிறாரு. வேறு வழி இல்லை. அதனால் அவர் வந்து அந்த இதில் வந்து வேலைக்கு செல்கிறார். ப்ரூயிசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் சேசர் என்று சொல்வார்கள். அமெரிக்காவில் இது ரொம்ப 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 காமன். ஆம்புலன்ஸ் சேசர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து யாருக்காவது உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இல்லை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே கேஸ் போட்டு அவர்களுக்கு வந்து பணம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு 100 ரூபா கிடைக்குது அப்படின்னா 20 ரூபா 25 ரூபா அதை வந்து அவங்க வாங்கிப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் ஒரு சேம்பர் டு அக்ரிமெண்ட், சேம்பர் டீ என்று சொல்வார்கள். அதாவது கான்டிஜென்சி ஃபீஸ், ஜெயிச்சா பணம். இந்தியாவில் இந்த நடைமுறை கிடையாது, அமெரிக்காவில் இந்த நடைமுறை இருக்கிறது. இந்தியாவில் வந்து சேம்பர் டீ கான்டிஜென்சி ஃபீஸ் வாங்குறது வந்து சட்டப்படி செல்லாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஃபீஸை வாங்கிக்கலாம். ஜெயிச்சா எனக்கு 20% கொடு, 25% கொடுன்னு சொல்லி பணம் கேட்பது வந்து நம்முடைய சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அமெரிக்காவில் அது காமன். இதே அக்ரி அப் டு 30% வரைக்கும் வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரூயிசர் வந்து என்னென்னா, இந்த ஒரு ஆம்புலன்ஸ் சேசர், இப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா விக்டிம்ஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கார்டை கொடுத்து எங்ககிட்ட கேஸை கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணணும். இந்தியாவில் சொலிசிட்டேஷனும் பேனடு, பட் அமெரிக்காவில் சொலிசிட்டேஷன் இஸ் அலவுட். ஸோ சொலிசிட்டேஷனும் பண்ண சொல்கிறாங்க. ருடி பெய்லர் வந்து அவருடைய தலைவிதியை நொந்து கொள்கிறார். நம்ம எவ்வளோ பெரிய கம்பெனியில் எப்படி ஒரு வேலையை பார்க்கணுன்னு நினச்சோம், ஆனால் இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அந்த ஃபார்மில் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காரணும் டே அண்ட் நைட் மாற்றி. அவருக்கு ஒரு உதவியாளர் இருக்கார், டெக் அப்படின்னு சொல்லிட்டு உதவியாளர். அவர் வந்து ஒரு பேராலீகல்னால் அவரும் லா படித்தார், பட் அவரால் அந்த பார் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல. நம்ம ஊர் மாதிரி வெறும் இங்கே ப்ராக்டிஸ் முடித்த உடனே பார் எக்ஸாம் வைப்பாங்க, பார் எக்ஸாமை இது பண்ணிட்டு போகலாம். ஆனால் அமெரிக்காவில் எப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்குமே ஒரு பார் எக்ஸாம் எழுதணும். இப்போ நீங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய பார் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். அந்த பார் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையானதாக இருக்கும். எல்லாராலையும் அதை ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் சட்டக்கல்லூரியில் படித்து பாஸ் ஆகிடலாம், பட் இந்த பார் எக்ஸாமினேஷன் அமெரிக்காவில் கிளியர் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டும், சிறப்பாக படிக்க வேண்டும், அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். டெக் வந்து அந்த மாதிரி ஒரு லா படிச்சுட்டு அவரால் பார் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல. அதனால் வந்து ஒரு கிளர்க், பேராலீகல் என்று சொல்வார்கள், அந்த பேராலீகலாகவே கண்டினியூ பண்ணுறாரு ப்ரூயிசரோட ஆஃபீஸில். ஸோ என்ன பண்ணுறாரு, ப்ரூயிசர் வந்து டெக்கையும் நம்ம ருடி பெய்லரையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி டே நைட்டு வாட்ச், யாரெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட்டில் வராங்களோ அவங்ககிட்டலாம் பேசி கேஸை கேன்வாஸ் பண்ணணும். அதை கேன்வாஸ் பண்ணி கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பர்சன்டேஜை வந்து அவங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ பார் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறாரு, ருடி பெய்லர் புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கஃபேட்ரியாவில் உட்காந்து புத்தகங்களை படிக்கிறாரு. புது கேஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா போய் அவங்க கிட்ட பேசி கார்டை கொடுத்து இது மாதிரி கேன்வாஸும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் ருடி பெய்லருக்கு வந்து காதல் அனுப்புகிறது. கைலி ரிக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி, அவர் வந்து அங்கே அடிபட்டு வந்திருக்காரு. நல்லா அடிபட்டு வந்திருக்காங்க, நம்ம கேஸோன்னு நினச்சி மூவ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் என்ன தெரியுது அப்படின்னா, கைலி ரைக்கர் வந்து ஏற்கனவே திருமணமானவர். அவருடைய கணவர் அவரை வந்து அடித்ததால், அசால்ட் பண்ணதால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயங்கள்னால அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் அந்த விசிட்டிங் அவர் போன உடனே அந்த கைலியோடைய கணவர் போயிடுறாரு. கைலியை வந்து அங்கே இதில் இருக்காங்க. ருடி பெய்லர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி, எதுக்காக அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க வந்து கைலி ரைக்கர் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி கால் அடிபட்டிருக்கு, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா என்ன தெரிய வருதுன்னா, பேஸ்பால் பேட்டை வச்சு அவருடைய கணவர் வந்து அடித்து விடுகிறார் அவரை. ஸோ இப்படி ஒரு இது இருக்குது. அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் ஏற்படுகிறது. அவர் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு கட்டத்தில் வந்து கைலி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கணவருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், ரெண்டு பேரையும் துப்பாக்கியால் சுற்றுவார், ரொம்ப மோசமானவர், அதனால் தயவு செஞ்சு கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி போகிறாரு. பட் ருடி பெய்லரால் வந்து கைலி ரைக்கரை வந்து மறைக்க முடியல. அவருடைய நம்பரெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. பட் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. பார்த்தா இது முதல் முறையல்ல, கைலி ரைக்கர் வந்து தொடர்ந்து பல முறை அவருடைய கணவரால் ஃபிசிக்கல் அப்யூஸ், ஒரு முறை பேட்டால் அடித்தது, ஒரு முறை டம்ளர் எடுத்து மேலே வீசியதுன்னு சொல்லி பல காயங்கள் வந்து அந்த கைலி ரைக்கருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப வேண்டாம், பயந்து போய் அந்த கைலி ரைக்கர் வேண்டாம் என் கூட பேசாத அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஸோ இந்த சமயத்தில் ருடி பெய்லருக்கு வந்து ஒரு கேஸ் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னா, அங்கே வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து கேன்சர் பேஷண்ட். மிஸ்ஸஸ் பிளாக் அப்படின்றவங்களுடைய அந்த மகன் டானி ரேவும் அவருடைய
இன்னொரு ரெட்டைட் ட்வின்ஸ் இருக்காங்க, ரானி ரே. இதில் டானி ரேக்கு வந்து போன் மேரோ கேன்சர், லிக்கேமியா என்று சொல்வார்கள், அந்த போன் மேரோ கேன்சர். அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன். உங்களால் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் நம்ம ஊரில் எடுக்கக்கூடிய ஒரு ஹோல் பாடி செக்கப் 10,000 ரூபாய்க்கு எடுத்துடலாம். ரொம்ப எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஃபேன்சி இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாயில் எடுத்துடலாம். அமெரிக்காவில் நீங்கள் பேசிக் மெடிக்கல் டெஸ்ட், பிளட் கவுண்ட்டு, ஃபாஸ்டிங் சுகர் இதெல்லாம் எடுக்கணும், லிபிட் ப்ரொஃபைல் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா $900. $900 நம்ம ஊர்படி ஆல்மோஸ்ட் 75,000 ரூபா வரும். அவ்வளோ பணம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா தான் அந்த டெஸ்ட்டே எடுக்க முடியும். ஸோ அமெரிக்காவில் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு மல்டி மில்லியனராக இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன இதுனாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மிஸ்ஸஸ் பிளாக் அண்ட் டாட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய 2 மகன்கள், 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், டானி ரே, ரானி ரே. 2 பேருக்குமே வந்து அவங்க 17 வயதாகும் போதுலேருந்தே அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லா ப்ரீமியமும் ரெகுலராக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து இது மாதிரி இந்த போன் கேன்சர் அப்படின்னு, போன் மேரோ கேன்சர்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் கொண்டு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் கொண்டு போன உடனேயே டாக்டர் என்ன சொல்லிடுறாரு, நோ ப்ராப்ளம், ஐடென்டிக்கல் ட்வின் இருக்காரு, ரானி ரே இருக்காரு, அவருடைய போன் மேரோவை மாற்றினா பொழைச்சிப்பாரு டானி ரே அப்படின்றாங்க. ஆனால் கிரேட் பெனிஃபிட், அவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கக்கூடிய அந்த கம்பெனி பெயர் கிரேட் பெனிஃபிட், ஒரு இதுக்காக பெயர் மாற்றி வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நினைவு கூற வேண்டும். அமெரிக்காவில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஹெட் சீஃப் நியூயார்க்கில் காலை 6 மணிக்கு சுட்டுக் கொல்லப்படுகிறார். அந்த கம்பெனியுடைய மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, எல்லா கிளைம்ஸையும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது அந்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய ஒரு பரவலான குற்றச்சாட்டு. ஸோ அவர் அப்புறமா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்படி செயல்படும் அப்படின்றத வந்து இந்த புத்தகத்தில் வந்து புட்டு வச்சிருப்பார் திரு ஜான் கிரிஷாம் அவர்கள். மனதை ரொம்ப உண்மையிலே இது போல் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். இவர் அதை ஒட்டி இந்த நாவலை எழுதியிருக்காரு. பிளாக் வந்து ரூடி பேலர் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து கிரேட் பெனிஃபிட்டில் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், இதுக்கு வந்து $400,000 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் இருக்குது, நடத்தினாங்கன்னா முடிச்சிடலாம் இந்த இதை, என்னுடைய டானி ரே, என்னுடைய மகன் காப்பாற்றப்படுவான் அப்படின்றாரு. ஆனால் அந்த கிரேட் பெனிஃபிட் அப்படின்ற இன்சூரன்ஸ் கம்பெனி தொடர்ந்து இவங்களோட அந்த இது எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வருது. போயிட்டே இருக்கும் பொழுது ப்ரூசர் கிட்ட போய் இது மாதிரி இது ஒரு பக்கம், கைலி ரைக்கர் ஒரு பக்கம், அடுத்து ரூடி பேலர் வந்து தொடர்ந்து என்னெல்லாம் கேசஸை முடியுமோ ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய முழு கவனமும் இந்த டானி ரே கேன்சர் பேஷண்ட்டுக்கு எப்படியாவது ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுத்தர வேண்டும், அவர்கள் நல்ல முடிவை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட லாயர்ஸை போய் மீட் பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட முறையிடுறாரு, இது தவறு, அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்க வந்து இவரை வந்து உள்ளே கூட விடலை, அப்படியே வெளியிலே துரத்தி அனுப்புகிறாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மேலே வழக்கு போட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து அவர் இன்னும் வழக்கறிஞர் ஆகாத காரணத்தினால அவருடைய சீனியர் ப்ரூசர் கிட்ட இந்த இதை கொடுக்குறாரு. அவரோட சீனியர் ப்ரூசரோட ஆஃபீஸில் இருக்கார், அந்த ப்ரூசர் கிட்ட போய் இந்த வழக்கை வந்து கொடுக்குறாரு. ப்ரூசர் பார்க்கலாம் வையே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய அந்த ப்ரூசரோட ஃபார்மில் தானே சேர்ந்தார். ப்ரூசர் வந்து சில தவறுகளை செய்து அவரை வந்து FBI தேட ஆரம்பிக்கும். உடனே அவர் வந்து அந்த ஊரை விட்டு போயிடுறாரு. அவர் ரூமர் வந்து பல மில்லியன் டாலர்களை வந்து எல்லா இடத்துலையும் எங்கேயோ இது பண்ணி வச்சுருக்காரு, அமுக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரை விட்டு போய்ட்றாரு. ரூடி பேலரும் டெக்குக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பாராலீகல் 2 பேரும் என்னடா இது, நம்ம ட்ரெண்ட் அண்ட் ட்ரெண்ட்னோம் சேர்த்துக்கல, இப்போ இவர்கிட்ட சேர்ந்தோம், இவரும் ஊரை விட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கும்போது டெக்கு வந்து இவருக்கு ஒரு இது சொல்ல, நம்மளே ஆஃபீஸ் திறந்தா என்ன, நம்மளே ஆஃபீஸ் திறப்போம், நீ லாயராக போகிற, இந்த கேஸஸை நான் போய் பிடிச்சிட்டு வரேன், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் வச்சு வாட் எவர் மணி தே ஹேவ் அதை பூல் பண்ணி ஒரு கம்மியான விலைக்கு சும்மா ஒரு ரூமில் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதே சமயத்தில் ரூடி பேலர் வந்து அவருடைய அந்த பார் எக்ஸாமுக்கும் படித்து கொண்டே வருகிறார். இதில் என்ன ஒரு காமிக்கலாக இன்னொரு சைட் ஸ்டோரி போவோம். அது என்ன அப்படின்னா, ரூடி பெய்லருக்கும் அவங்களுடைய வீட்டு முதலாளி இவரால் வாடகை வந்து சரியான முறையில் வந்து கொடுக்க முடியல அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விதவை, அந்த விதவையோட வயதான விதவை அவங்க வீட்டில் போய் வாடகைக்கு இருக்கார். அவங்க அவுட் ஹவுஸ், கராஜில் இருக்கக்கூடிய அவுட் ஹவுஸில் தங்குறாரு. பட் என்ன டீல் அப்படின்னா, எவ்ரி சாட்டர்டே சண்டே அவங்கள யாடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. யாடை க்ளீன் பண்ணி கொடு, வாடகை வந்து கம்மியாக கொடு அப்படின்னுவாங்க. சரிட்டு இவரும் அதை ஒத்துக்கிட்டு அங்கே போய் இது பண்ணுவார். அந்த வீட்டில் இருந்துட்டு இது பண்ணுவார். பல காமெடியான சம்பவங்கள், எப்படி அந்த
ஓல்டு லேடி வந்து எப்படி இவரை வந்து எல்லா வேலைகளையும் வாங்குறாங்க, அதை எப்படி அவர் வந்து டெஸ்பைஸ் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு இருப்பார். அடுத்து ஒரு முக்கியமான இது என்னென்னா, ரூடி பெய்லர் வந்து படித்து அந்த பார் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறாரு. ஸோ கிளியர் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம், இந்த பார் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். கிளியர் பண்ண உடனே ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆகிடுறாரு. ஸோ இந்த பிளாக்ஸ் கேஸ், டானி ரேவுடைய அந்த கேஸை, அந்த கிரேட் பெனிஃபிட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எதிரான வழக்கை நம்மளே நடத்தலாம் என்று அந்த வழக்கை வந்து நடத்துகிறார்கள். வழக்கை நடத்தும் போதே என்ன ஆகுது அப்படின்னா, டானி ரேவுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகி கொண்டே வருகிறது. இந்த ட்ரையல் நடக்கிற வரைக்கும் இருப்பாரா இல்லையா அப்படின்ற அந்த விவரங்கள்லாம் இவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. அடுத்து இன்னொரு விஷயமா என்ன வருதுன்னா, சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் வருது இவங்களுக்கு. ஸோ சின்ன சின்ன கேசஸை வச்சு அவங்களுடைய அந்த டெய்லி எக்ஸ்பென்சஸை வந்து மீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ இவர்களுடைய ஒரே எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது டானி ரேக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ற நோக்கில் வந்து இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். டானி ரேவுடைய வழக்கை ரூடி பெய்லர் மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம், ஒரு 20-25 வழக்கறிஞர்கள் இந்த ஒரு இதுக்காக மட்டுமே வராங்க. ஸோ இந்த ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆக ஆக வந்து ஒவ்வொரு விஷயமா பார்க்க ரூடி பெய்லருக்கு தெரியுது, இவங்க வந்து டோட்டலாக ஏமாற்றிருக்காங்க என்று தெரிய வருகிறது. இது ஒன்று ஒன்றா இவர் கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை எல்லாரையும் மாற்றிக்கிட்டே போகிறாங்க. யார் வந்து இன்சூரன்ஸ் கிளைமை டினை பண்ணாங்களோ அவங்கள வந்து மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு டினை பண்ணவரை மாற்றுறாங்க. ஏன் மாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி அது நீதிமன்றத்துடைய இதுக்கு கொண்டு போகிறாங்க, நாலேஜுக்கு கொண்டு போகிறாங்க. சீனியர் கிளர்க்காக மாற்றுறாங்க. நீதிபதி என்ன சொல்கிறாரு, எப்படி நீங்கள் வந்து இந்த வழக்கு இருக்கும் பொழுது எப்படி உங்களை வந்து நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, எப்படி மாற்ற முடியும், இல்லை வேலையை விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னும் பொழுது, எங்களுக்கு தெரியாது, அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு. ரூடி பெய்லர், டெக், அவங்க 2 பேரும் அந்த இவங்களை தேடி கண்டுபிடித்து, அந்த சுப்பீரியர் கிளர்க்கை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்துகிறார்கள். அவர் சொல்கிறாரு, ஆமாம் டினை பண்ண சொன்னாங்க, நான் பண்ணலேன் அப்படின்னா. அவங்க சொல்கிறாங்க, டினையலுக்கு மேனுவலே இருக்கும், அதாவது எது வந்தாலும் எந்த கிளைம் வந்தாலும் ஃபஸ்ட்டு டினை பண்ணிடணும், இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ரூல். அதற்கு பின்னர் அது அடுத்த ஆளுக்கு போவோம், அவரும் டினை பண்ணுவார், அதுக்கும் அடுத்த ஆளுக்கு போவோம், அவரும் டினை பண்ணுவார். இதுக்காக வந்து அவங்க ஒரு சீக்ரெட் மேனுவல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சுப்பீரியர் கிளர்க் வந்து அந்த மேனுவலை பற்றி பேசிடுவாங்க. பேசணுன்னா அந்த மேனுவல் ஏன் கொடுக்கலன்னு நீதிபதி மிகவும் கோபம் அடைகிறார். ஏன் அந்த மேனுவலை வந்து நீங்கள் வந்து எதிரணிக்கு கொடுக்கல, அதை கொடுத்துருக்க வேண்டுமே, இந்த வழக்கில் இது வந்து ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்றாங்க. அதோடு மட்டுமல்லாமல், how many times to deny your stupid claim, you stupid ladyன்னு சொல்லி ஒரு கடிதம், அது வந்து அங்கே எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. ஒரு சமுதாயத்தில் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர்கள், அவங்க இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்காங்க, ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் பணத்தை இவங்க கொடுக்கவில்லை, மறுக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது ரொம்ப கோபமாயிடுறாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு ட்ரையல் பை ஜூரி அப்படின்னா நீதிபதி இருப்பார், ஆனால் தீர்ப்பு இவர்களை வந்து ஒருத்தரை விடுதலை செய்ய வேண்டுமா, விடுதலை செய்யக்கூடாதா, இவர்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணுமா, காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடாதா, சிவில் வழக்காக இருந்தாலும் கிரிமினல் வழக்காக இருந்தாலும் ட்ரையல் பை ஜூரி. ஸோ ட்ரையல் பை ஜூரின்னும் பொழுது என்னென்னா, அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய 12 பேரை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஜட்ஜு வந்து வெறும் லா பற்றி மட்டும் தான் பேசுவார். இது சட்டப்படி தவறு, இது சட்டப்படி சரின்னு மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. தீர்ப்பு வந்து யார் வருவாங்கன்னா ஜூரி. ஸோ இது என்ன அப்படின்னா, ஜூரியோட நீங்கள் எமோஷ்னல் அப்பீல் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த ட்ரையல் நடக்கும்பொழுதே என்ன ஆகுது அப்படின்னா, டானி ரே ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்னும் 1 மாதமோ 1.5 மாதமோ தான் உயிரோடு இருப்பார் அப்படின் பொழுது, ரூடி பெய்லரும் டெக்கும் என்ன பண்ணுறாங்க, அவருடைய சாட்சியை வந்து ஒரு வீடியோ டெபோசிஷனாக எடுத்துடுறாங்க, வீடியோ பண்ணிடுறாங்க. அவருடைய சாட்சியை, அவருடைய குறுக்கு விசாரணை எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்துடுறாங்க. வீடியோவாக எடுத்து அதை வந்து ஜூரிஸ் கிட்ட போட்டு காமிக்கிறாங்க. காமிக்கும் பொழுது இந்த கடிதங்கள் எப்படின்றது தெரியுது. ஸோ என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, இவங்க வேண்டுமென்றே இந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய அந்த பேக்ரவுண்டை உணர்ந்து, இவங்களால் வந்து சிஸ்டம் கோர்ட்டுக்கு போக முடியாது, இவங்களால் ஃபைட் பண்ண முடியாது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே என்பதை உணர்ந்து, அந்த பேக்ரவுண்டை உணர்ந்து இந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டானி ரே வழக்கு முடிவதுக்கு முன்னாடியே இறந்து போய்ட்றாரு. ஸோ அதுவும் வந்து ஜூரியோட மைண்டை வந்து ஒர்க் ஆகிட்டே போகிறது. ஸோ கடைசியாக எல்லாமே முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வந்து இந்த வழக்கில் வந்து ரூடி பெய்லர் வெற்றி பெறுகிறார். கிரேட் பெனிஃபிட் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி ஜூரி சொல்லிடுறாங்க. அதன் பின்னர் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க, எவ்வளோ டேமேஜஸ் கொடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே எதிர்பாராத அளவுக்கு $50 million டேமேஜ்
அப்படின்னு சொல்லிடுறாங்க. $50 million பார்த்தீங்க அப்படின்னா 30% டு ரெடி பெய்லர் அண்ட் டெக். $50 million 30%ன்னு பார்த்தீங்கன்னா $15 million. ஸோ ஓவர் நைட்டில் அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஆகி விடுகிறார். இதில் ஆன்டி கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தா, இவ்வளோ பெரிய வேர்டிக்ட் வந்த உடனே அந்த பணத்தை எங்களால் கட்ட முடியாதுன்னு சொல்லி இந்த கிரேட் பெனிஃபிட் என்ற கம்பெனியே திவாலாயிடுது. ஸோ இவர்களுக்கு வந்து $50 million வருமா அப்படின்னா வராது. அது எல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ வருமோ அவ்வளோதான் வரும் அப்படின்ற அந்த சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. ஆனால் ரூடி பெய்லர் வந்து என்ன பண்ணுறாரு, இதுவே நமக்கு வந்து கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, இனிமேல் எனக்கும் சட்டத்திற்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்றாரு. இதே சமயத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போதே என்ன பண்ணுறாரு, அந்த கெல்லி ரைக்கர் அவர் வந்து அவருடைய கணவர் மீண்டும் அவரை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ கெல்லி ரைக்கர் வந்து ஃபோன் பண்ணி நம்ம ரூடி பெய்லர்கிட்ட சொல்கிறாங்க. ரூடி பெய்லர் இரவாக சென்று அவரை வீட்டிலேருந்து கூப்பிட்டு போய் ஒரு ஷெல்டரில் வச்சுருக்காரு. ஸோ இந்த வழக்கு முடிஞ்ச உடனே அவங்கள கூப்பிட்டுட்டு அப்பா இந்த ஊரே எனக்கு வேண்டாம், லா ப்ராக்டிஸே வேண்டாம், நான் ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் ஹிஸ்ட்ரி வாத்தியாராக போய்ட்றேன், என் வாழ்க்கை நிம்மதியாக போகும் அப்படின்ட்டு போய்ட்றாரு. ஸோ நம்முடைய இமோஷ்னலாக உங்களுக்கு அப்பீல் பண்ணோம் இந்த நாவல். ஹியூமரஸாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் என்ன அப்படின்னா, இந்த ஹியூமன் டச், ஹியூமன் நேச்சர், ஹியூமன் இமோஷன்ஸ், எப்படி ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள், எப்படி எல்லா ஊர்லேயும் இதே நிலைமை தான், தே ஆர் புஷ்ட் டு த பவுண்ட்ரிஸ், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது, நீதி கிடைக்கிறதெல்லாம் எவ்வளவு கடினம் என்பதை இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்வீர்கள். உலகம் ஃபுல்லாக இதே கதை தான், இந்தியா மட்டுமல்ல உலகம் ஃபுல்லாக இதே கதையாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வாதாடிய ஒரு வழக்கறிஞருடைய கதை. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஆஸ் அ யங் லா ஸ்டூடெண்ட், ஒரு யங் லாயர், இல்லை ஒரு ப்ரீஸி ரீட் என்று சொல்லலாம். இதை படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்னென்னா, அந்த அமெரிக்கன் இன்சூரன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பீங்க, ஜூரி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பீங்க, ஆம்புலன்ஸ் சேசிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி பல விஷயங்கள், அந்த அமெரிக்க நீதிமன்றங்கள் வந்து எப்படி இயங்குகிறது அப்படின்றதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஜான் கிரிஷாம் என்னுடைய ஒரு ஆல் டைம் ஃபேவரேட் ஆத்தர். அவருடைய எல்லா நாவல்களையும் நான் படிச்சுட்டேன். படமாகவும் வெளிவந்துச்சு. ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா வந்து இந்த படத்தை வந்து இயக்கினார். மேட் டேமன் வந்து இதில் வந்து ரூடி பெய்லராக நடித்திருப்பார். நீங்கள் படமாக பார்க்குறதுனால கண்டிப்பாக படமாக பாருங்கள், படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படமும் பார்த்துருக்கேன் நான். அருமையான புத்தகம், நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக படிங்க. லாயர்ஸ் அண்ட் லா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் படிக்கணும். பல ஜான் கிரிஷாம் நாவல்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னால் வந்து இதில் வந்து அந்த ஒரு மனதை பிழியக்கூடிய இல்லை அந்த ஒரு டென்ஸ்டு சிச்சுவேஷன் என்னவோ அதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து படித்து காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். பென் சான்ஸ், தி யங் பிளாக் காலேஜ் கிராஜுவேட், த foreman of the jury says, "We have, Your Honor. Is it written on paper according to my instructions?" "Yes, sir. Please stand and read it." Chance rises slowly. He is holding a sheet of paper that's visibly shaking. It is not shaking as violently as my hands. My breathing is quite labored. I'm so dizzy I feel faint. Dot, however, is remarkably calm. She has already won a battle with great benefit. They admitted in open court that they were wrong. Nothing else mattered to her. Chance clears his throat and reads, "We, the jury, find for the plaintiff and award actual damages in the amount of $200,000. There is a pause. All eyes are on the sheet of paper. So far, no surprises. He clears his throat again, and we, the jury, find for the plaintiff and award damages in the amount of $50 million. There is a gasp from behind me and general stiffening around the defense table. But all else is quiet for a few seconds. The bomb lands, explodes, and after a delay, everyone does a quick search for mortal wounds. Finding none, it's possible to breathe again. So, அந்த தீர்ப்பு வரும்பொழுது அந்த டிஸ்கிரைப் பண்ணுறாரு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த இதை முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, கெல்லி ரைக்கரோட ஊரை விட்டு போகிறாரு. "We'll pick a small college town because she wants to go to school. She's only 20. I am a kid myself. We are unloading some serious baggage here and it's time to have fun. I'd love to teach history in high school. That shouldn't be hard to do. After all, I have 7 years of college. I will not, under any circumstances, have anything whatsoever do with the law. I will allow my license to expire. I will not register to vote so they can't nail me for jury duty. I will never voluntarily set foot in another courtroom." We smile and giggle as the land flattens and the traffic lightens. Memphis is 20 miles behind us. I vow never to return. இந்த புத்தகம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இல்லை வேறு ஏதாவது புத்தகங்களை பற்றி ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டுகளில் பதிவிடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல நாவல்கள் இருக்குது. இவற்றோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.